விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து தங்கராசையா வந்திருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷமா வந்து நாட்டு ரக பாக்க வந்து சாகுபடி பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து என்னென்ன யுக்திகளை கையாண்டு அவர் வந்து இந்த பாக்கு மரங்களை சாகுபடி பண்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேரு என்ன ஊரு? தங்கராசுங்க ஐயா, வகுத்துப்பட்டி கிராமம் ஐயா, பாப்பப்பட்டி தாலுக்குங்க. ஐயா நீங்க இப்ப பாக்கு வந்து எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? பாக்கு 1.5 ஏக்கர் நாங்க பண்ணியிருக்கோங்க. 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம். ஐயா இப்ப வந்து நீங்க இந்த பாக்குல வந்து நடவுல இருந்து ம். வந்து அறுவடை பண்றீங்களா? அது வரைக்கும் நீங்க என்ன யுக்திகளை கையாளுறீங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? ம். இந்த நடவு பாக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலா அமையும். அதனால வந்து கொஞ்சம் விளக்கமா சரிங்க சொல்லுங்க. சரிங்க. நடவு வந்து பாக்கு வந்து 6.5க்கு 7 அடி வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு மரத்துக்கு டிஃப்ரெண்ட். அதே மாதிரி சின்ன தரமான நாக்கு வந்து நாட்டி தான் வச்சிருக்கீங்க நாங்க, ஹைபிரிட் எதுவும் செய்யல. ஐயா வந்து பாக்குக்கு வந்து மண்ணு வந்து எந்த மாதிரி மண்ணு நல்லா இருக்கும்? மண்ணு கரிசல் மண்ணு நல்லா இருக்குங்க. கரிசல் மண்ணு தான் நல்லா இருக்கும். செம்மண்ணில் வந்து ஈரத்தன்மை கம்மியா சீக்கிரம் ட்ரை ஆயிடும். இது கொஞ்சம் ஈரம் நல்லா இருக்கும், அதனால கரிசல் மண் நல்லா இருக்கும். இந்த வடிகால் வசதி இருக்கணும் ஐயா பாக்குக்கு தண்ணி வசதி கண்டிப்பா இருக்கணும். தண்ணி தேங்கலாமா? பாக்கு தேங்கலாம்னா 1 வருஷத்துக்கு மேல தேங்கினா ஒன்றாகாது. 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து செடி வச்சு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வரலையும் தண்ணி தேங்கினாலும் கஷ்டம், அது வரலையும் கஷ்டங்க. அதுக்கு மேல தேங்கினா ஒன்றாகாது. 1.5 வருஷம் செடி வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. சும்மா 1 மாசம் 2 மாசம் தேங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு மேல தண்ணி நிற்கும் போது வந்து வேர் செத்துடும். அதுக்கு 2 வருஷத்துக்கு மேல தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து இருந்திருக்கு. நமக்கு கீழே ஒருத்தர் வச்சு நம்ம மாமா வச்சிருக்காரு, அவர்ல 2 இருக்கு தண்ணி இருந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எவ்வளவு நாள் அதுல தண்ணி ஒரு 40 நாள் தண்ணி இருந்திருக்கு. செடி ஒன்றாகல. 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, செடி ஒன்றாகலைங்க. இப்ப வந்து மண் வந்து கரிசல் மண்ணா இருக்கணும். கரிசல் மண்ணா நல்லா இருக்குங்க. ஈரத்தன்மை வந்து அதிகமா தேவைப்படுது. சரிங்க. அப்ப வந்து நீங்க சொட்டு நீர்ல தான் பண்ணீங்க? சொட்டு நீர்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். நாற்றுக்கள் இளம் நாற்றுக்களை எப்படி தேர்வு பண்ணீங்க? இளம் நாற்றுனா நல்ல 35 வருஷம் முத்துன மரத்துல இருந்து தரமான கோட்டுகளை பெருகி பாக்கெட்ல போட்டு எடுத்து பண்ணுங்க. நீங்க வந்து அப்போ 25 வருஷம் நாங்க வந்து ராமிநெல்ல இருந்து வேற தோப்பு தெரிஞ்ச தோப்புல இருந்து நாற்று செலக்ட் பண்ணி எடுத்து வந்து போட்டு பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப வந்து இடைவெளி எவ்வளவு கொடுத்தீங்க? இடைவெளி தாங்க ஐயா 6.5க்கு 7 அடிங்க. ஒவ்வொரு 6.5க்கு 7ங்க ஐயா. ஆமா. வரிசைக்கு வரிசை எவ்வளவுங்க? வரிசைக்கு வச்சாதாங்க 7 அடி நீட்ல, இப்படி 6 அடி அகலத்துல வச்சிருக்கீங்க. வரிசைக்கு வரிசை 7 அடி. 7 அடி. செடிக்கு செடி 6 அடி வச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை செடி இருக்கீங்க? நம்ம 1200 செடி இருக்குங்க. 1.5 ஏக்கர்ல 1200 செடி வச்சு மெயின்டைன் பண்றீங்க. ஆமாங்க. அதாவது நீங்க வந்து பராமரிப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா பராமரிச்சு பாருங்க. சரிதாங்க ஐயா, நமக்கு தெரிஞ்சதே பண்ணிட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்க. இப்ப இதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? நம்ம 26 வருஷம் ஆகுதுங்க. 21 வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடி நடவு செய்து. ஆமாங்க. அறுவடை வந்துட்டு இருக்குங்க. அறுவடை 5 வருஷத்துல வந்துடுதுங்க. 5 to 6 வருஷத்துல அறுவடை வந்துடுது. ஐயா இப்போ முதல் கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க வந்து நாட்டு ரகத்தை ஏன் தேர்வு பண்ணீங்க? நாட்டு ரகம் வந்து விலை நல்லா போகுதுங்க. சரி. வியாபாரிங்க நல்லா விரும்பி வாங்குறாங்க. அதே மாதிரி ரேட்டு நல்லா இருக்கு. நமக்கு இதுவும் தாங்குதுங்க. ஈரத்தன்மை கம்மியா இருந்தாலும் நாட்டு ரகம் தாங்குது, வறட்சி தாங்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்க. ஹைபிரிட் வந்து நம்ம ஈல்டு முன்னாடி வருங்க, ஆனா வறட்சி தாங்காதுங்க. நம்ம ஏரியா வந்து வறட்சியான ஏரியான்றதுனால நாட்டு ரகம் தான் நல்லா இருக்குங்க. இது வந்து ஆயுட்காலம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆயுட்காலம் நமக்கு தெரிஞ்சு 40 வருஷம் நல்லா ஈல்டு வருங்க. அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிருங்க. அதான் 40 வருஷம் தான் ஈல்டு. அதுக்கு மேல குறைஞ்சிரும். அதுக்கு மேல நமக்கு அது பராமரிக்க செலவு கூட வராதுங்க. அதனால எடுத்துடுறாங்க. 40 வருஷம் வரையும் ஈல்டு வந்துட்டு ஓரளவு வந்துட்டு. அதனால நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நாட்டு ரகம் தான். நம்ம பகுதியில் நாட்டு ரகம் தான் வச்சிருக்காங்க. ஆமாங்க. அதான் ஹைபிரிட் பண்றதுக்கு காரணம் இந்த காரணம் தாங்க. விலை போறதில்ல, அதே மாதிரி பராமரிப்பு வந்து இதே பராமரிப்பு தாங்க. வியாபாரிகளும் விரும்பி வாங்குறது இல்லைங்க. அதனால தான் ஹைபிரிட் செய்யறதில்ல இந்த ஏரியாவில். அதே மாதிரி ட்ரையும் தாங்கறது இல்லைங்க. வறட்சி தாங்காம இருக்கிறதுனால ஹைபிரிட் பண்றது இல்லை. இப்போ வந்து நீங்க வந்து சொட்டு நீர்ல தான் முழுக்க முழுக்க பண்ணி. ஆமாங்க. இப்போ வந்து நடவு முறையில வந்து நீங்க வந்து நடவு பண்ணும்போது குழி எத்தனை? 1 அடிக்கு 1 அடி ஆழம் எடுத்து குழி எடுத்து வச்சுக்கோங்க. 1 அடி அகலம் 1 அடி ஆழம், அவ்வளவுதான் எடுத்து நாங்க நடவு பண்ணுவோம். உரம் எதுவும் போடலாம். அப்போ சும்மா லேசா எருவு கொஞ்சம் போட்டு வச்சோம், அவ்வளவுதாங்க. சும்மா ஒரு 1 கிலோ வர மாதிரி போட்டு இருக்கோம். மாட்டு எருவு தான் நாங்க போட்டு வச்சோம் அப்போதைக்கு. அதுதாங்க மக்கன எருவை போட்டு வச்சோம். 1 அடிக்கு 1 அடி, 1 அடி அகலம் 1 அடி ஆழம் வேணும்.
அப்புறம் நீர் மேலாண்மை பாத்தீங்கன்னா சொட்டு நீர்ல தான் நீர் மேலாமே சொட்டு நீர் தான். நான் ஃபர்ஸ்ட் நடவு நட்டு வந்து சொட்டு நீர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படிங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி எல்லாம் 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடணும். 2 நாளைக்கு ஒரு முறை விட்டு மழை கண்டிப்பா மழை காலத்துல நாங்க விடுறதுல மழை இல்லாத டைம் 2 நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி தண்ணி. கடுமையான வறட்சி எல்லாம் வருது இல்லைங்களா? ஆமா, அப்பயே 2 நாளைக்கு ஒரு முறை விட்டு தான் இருக்கும். 2 நாளைக்கு ஒரு முறை. ஐயா இப்ப வந்து கலை மேலாண்மை வந்து பாக்கல வந்து ரொம்ப முக்கியம். ஆமாங்க. அது நீங்க எப்படி இது பண்றீங்க? அதான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து டிராக்டர் வச்சு உழவு எடுத்துருவோங்க. அதுக்கு மேல வந்து களை வர்றது வந்து ஆளுங்களை வச்சு வருஷத்துல 3 முறை அது பண்ணிடுவோங்க. அவ்வளவுதாங்க. வருஷம் ஒரு முறை உழவு எடுத்தா போதும். மீதி ஆள் வச்சு களை அப்பப்போ வர்றதை எடுத்துடுவோம். ஐயா இப்ப வந்து நிழலுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் ஃபர்ஸ்ட் நடவு நடும்போது வந்து வாழை ஒரு 2 வருஷம் வச்சிருந்தேங்க. 2 வருஷம் அப்புறம் வாழை எடுத்துட்டோம். அதுக்கு 2 வருஷம் அப்புறம் வாழை எடுத்தாதான் இந்த செடி நல்லா வரும். இல்ல வாழை இருந்துச்சுன்னா சைஸ் கம்மியாயிடும். நிழலுக்காக நெல்லுக்காக அந்த அதான் வேர் பிடிக்கிற அந்த நெல்லுக்காக 2 வருஷம் வாழை வச்சிருந்தோம். வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தேவையில்லைங்க. வாழையை காலி பண்ணாதான் தோட்டமே நல்லா வருங்க. இப்போ பாக்குல வந்து ஆரம்ப காலத்துல ஊடுபயிர் ஏதாவது சாகுபடி பண்ணீங்களா? இது அதாங்க ஆரம்ப காலத்துல அதான் வாழை நட்டு இருந்தோம். வாழை பண்ணியிருந்தோம். வேற எதுவும் நாங்க ஊடுபயிர் பண்ணலைங்க. 2 வருஷம் வாழை வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சரி அப்படியே வைத்தாச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் கடுகு செய்யறாங்க, வெட்டை வைக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. மிளகு கூட வைக்கிறாங்க. மிளகு வந்து ஏத்துறாங்க. மிளகு ஏத்துறாங்க. நாங்க இங்க தண்ணி பற்றாக்குறைங்க. பெரும்பாலும் அப்படி அதான் நம்ம மேல வறட்சியான ஏரியாவில் இருக்கிறனால நம்ம தண்ணி பத்தாதுங்க. மிளகு வச்சாலும் தண்ணி கம்பல்சரி அதிகமாக தேவைப்படும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிழலுக்காகயா சனப்பை எல்லாம் அது செய்யறாங்க. நாங்க எதுவும் பண்ணலைங்க. செய்யறாங்க. ஆமணக்கு தனுப்பு ஆமணக்குன்னு செய்யறாங்க. சுத்தின்னு இந்த சவுக்கெல்லாம் செய்யறாங்க. காத்து வராம இருக்கிறத நம்ம எதுவும் பண்ணலைங்க. சுத்தின்னு தோட்டம் இருக்கு. நமக்கு தென்னந்தோட்டம் இருக்கு. எல்லாமே எல்லா பக்கமும் இருக்கு. தென்னஞ்செடி வச்சுருக்கோம். ஐயா வந்து டைரக்டா வந்து இலை நாற்றுகள்ல வந்து சூரிய ஒளிப்பட்டா கருகின்னு சொல்றாங்க. அது அப்படிதாங்க. தென்னை மரம் நிழல் ஃபர்ஸ்டே வச்சிருங்க. தென்னை மரம் வச்சிருக்கீங்க? தென்னை மரம் வச்சிருக்கோம். இந்த லைன்ல பாருங்க. லைன்ல பெரிய மரம் தென்னை மரம் வச்சிருக்கோம். இந்த 2 பக்கமும் வச்சிருக்கீங்க. 2 பக்கமும் வச்சிருக்கோம். மேற்கு மற்றும் தெற்கு பக்கத்துல மேற்கு தெற்கு 2 பக்கமும் வச்சிருக்கோம். தென்னை மரம் வைக்கும்போது காத்துக்கும் தாங்குதுங்க. நல்ல வலுவான காத்து வரும்போது தாங்குதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்குல வந்து இது பெரும்பாலும் நான் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான உரங்களை நம்ம பார்த்துட்டு பருகிருக்கலாம். நாங்க வந்து மேக்சிமம் புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு வைக்கிறோம். முத்துக்கொட்டை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு வைக்கிறோங்க. அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆட்டு எருவு வைக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாம் இயற்கையை தான் மேக்சிமம் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவீங்க? சின்ன செடிகளுக்கு எருவு வச்சிருந்தோம். எருவு வைக்கலாம். எருவு புண்ணாக்கு வைக்கிறோம். சின்ன செடிகளே வைக்கலாம். ஒரு வருஷம் செடிக்கே புண்ணாக்கு வைக்கலாம். என்னென்ன புண்ணாக்குன்னு போது தண்ணியில கரைச்சி கடலக்கொட்டை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு ரெண்டுமே தண்ணியில கரைச்சி செடிக்கு ஊற்றுவோம். ஃபர்ஸ்ட் சின்ன செடியா எவ்வளவு ஊத்துவீங்க இலைக்கு? சும்மா ஒரு டப்பா வர மாதிரி ஊற்றுவோம். இளஞ்செடிக்கு ஊற்றுவோம். செடி 2 வருஷம் மேல ஆச்சுன்னா எருவு போடும். ஆட்டு எருவு வைப்போம். இயற்கை இருந்தால ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் நோவு வரது இல்லைங்க. அதே மாதிரி வேர்ப்புழுவெல்லாம் வரது இல்லைங்க இயற்கையாக வைக்கும்போது. வேப்ப உரம் வைக்கிறோம்னா நம்ம வந்து வறட்சியில வந்து தாங்கறலைங்க. மரம் காஞ்சிடுது. வேப்ப புண்ணாக்குலாம் இருக்கு. வேப்ப புண்ணாக்கு வைக்கலாங்க. அந்த கசப்பு வேர்ப்புழுவை வேப்ப புண்ணாக்கு கலந்து வைப்போம். முத்துக்கொட்டை ஆமணக்கு புண்ணாக்கு கூட வேப்ப புண்ணாக்கு 5 மூட்டை ஆமணக்குன்னா 1 மூட்டை வேப்ப புண்ணாக்கு கலந்து வச்சிடுவோம். நட்ட உடனே ஒரு 2-3 வருஷம் செடிக்கு அது வருஷம் 2 அதான் ஒரு 2 வருஷம் எல்லாமே வைக்கலாங்க. எருவு வைக்கிறோம். டோஸ் மாறும். டோஸ் அதிகமாக அதெல்லாம் ஒன்றும் டோஸ் தான் அளவுக்கு அதிகமாக வைக்கலாம். அவ்வளோ அதான் அளவு அதிகமாக பண்ணிக்கலாம். ஒரு 3-4 வருஷம் செடிக்கு என்ன பண்ணலாம்? 3-4 வருஷம் செடிக்கு தான் ஒரு அரை கிலோ வர மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ வர மாதிரி கரைச்சி வைப்போம். இளஞ்செடி ஆக்கும்போது கரைச்சி ஊற்றணுங்க. செடி 3 வருஷம் மேலே வந்துச்சுன்னா வேரில் பறிச்சிடும். மண்ணில் பறித்து புண்ணாக்கு போட்டு மூடிடணுங்க. 4-5 வருஷத்துக்கு மேல நீங்க ஆமாம் 4 வருஷம் மேலே அந்த மாதிரி பண்ணலாங்க. வீட்டில் பறித்து நீங்க வந்து செடி வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு அடி டிஸ்டன்ஸில் பண்ணுறாங்க. ஆமாம். ஏன்னா செடியை ஒட்டி வந்து வேறுக்குனால வெட்ட முடியாதுங்க. மம்மிட்டில் பறிச்சாலும் வராதுங்க. அதனால ஒரு அடி டிஃபரன்ஸில் 2 பக்கமும் போட்டு விட்டுருவோம். புண்ணாக்கு தான் போடுறாங்க. பெரிய செடிக்கு 1 கிலோ போடுறோம். 1 கிலோ எல்லாம் 2 கலந்து 1 கிலோ. அதான் வேப்ப புண்ணாக்கு, முத்துக்கொட்டை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு. வேப்ப புண்ணாக்கு போடும்போது மண்புழு வந்து வேர்ப்புழு வராது. கசப்புக்காக வேர்ப்புழு வரும். இதுல முக்கியமா என்னன்னா பாக்குல மட்டை விழுறத நாங்க வெட்டி அப்படியே லைனா பரப்பி விட்டுருங்க. அது மழை பெய்யும் போது அப்படியே நனைஞ்சு உரம் ஆயிடுதுங்க. ஈரப்பதம் நல்லா இருக்கு, களையும் வராம இருக்குங்க. அதுக்காக தான் அந்த இது பண்ணிடுறேங்க. களை எடுத்துட்டீங்க. ஆமாங்க. இத வந்து பவர் டில்லருங்களா? ஆமா.
பவர் டில்லர்ல ஓட்டியாச்சு, களை எடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன உரங்கய்யா இதுக்கு? நாங்க அதான் புண்ணாக்கு தான் போடுறாங்க. வேப்ப புண்ணாக்கு, முத்துக்கொட்டை புண்ணாக்கு 2 கலந்து மரத்துக்கு ஒவ்வொரு கிலோ போடுறாங்க. ரசாயன உரங்கள் வந்து இதுக்கு போடும்போது என்ன ஏதாவது ரசாயன உரங்கள் போடும்போது வறட்சியில வந்து சீக்கிரம் மரம் காஞ்சிடுங்க. அதுக்காக தான் ரசாயன உரம். தாங்குதுங்களா? இது வந்து வறட்சி நல்லா தாங்குதுங்க. இயற்கை உரம். இயற்கை உரம். ரசாயன உரம் போது ஈல்டு நல்லா இருக்கும், ஆனா வறட்சி தாங்காதுங்க. நம்ம வறட்சியான ஏரியாவில் இருக்கிறதுனால ரசாயனம் மேக்ஸிமம் யூஸ் பண்றது இல்லை நாங்கள். இது நோய் மேலாண்மையில் வந்து வேறு புழு வருதுங்க. அதுக்கு வந்து வேப்ப முன்னாக்கும் ஆமண புண்ணாக்கு கலந்து வைக்கும்போது அந்த புழு வந்து வேப்ப முன்னாக்கு கசப்புல செத்துடுதுங்க. அதனால் நோய் எதுவும் வரதில்லைங்க. இயற்கையாக நாங்கள் பண்ணுறதில்ல. வேர்ப்புழு மட்டும்தான். வேர்ப்புழு மட்டும்தான் வருது, வேற எதுவும் இதில் வரல. வேப்ப முன்னாக்கு போட்டாவே புழு செத்துடுதுங்க, கசப்புக்கு வரும். இப்போ வந்து பாக்கு வந்து நீங்களா வந்து எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறீங்களா இல்ல சந்தைப்படுத்துறீங்க? அதான் இல்ல அவங்க வந்து இங்க இல்லை, அவங்க வந்து எங்கே எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல மரமாக இருந்து ஒரு 6-7 வருஷம் கண்ணு மரமாக இருந்தால் பாக்கு 800 வரையும் போதும். 700 to 800 ஒரு மரம் போதுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு? ஏக்கருக்கு 700 மரம் வரலையும் போதுங்க. 700 மரம் வைக்கிறாங்க. ஒரு 5,60,000 ஏக்கருக்கு வருது. செலவெல்லாம் போக வரும். செலவு 1 லட்ச ரூபா செலவாயிடுங்க. ஒரு 5 லட்சம் பக்கம் வரும். 4,5 லட்ச ரூபா பக்கம் வருதுங்க ஏக்கருக்கு. நல்ல முறையா முறையாக பராமரிக்கணும். தண்ணி வசதி நல்லா இருக்கும். மெயினாக வந்து தண்ணி தான் வேணுங்க. பாக்குக்கு தண்ணி இருந்தால் தான் இந்த விவசாயம் பண்ண முடியும். நல்லா பராமரிச்சோம்னா நல்லா தண்ணி வசதி நல்லா இருந்தால் 800 ரூபா ஒரு மரம் போதுங்க. இவ்வளவு நேரம் நம்ம சேனலுக்கு வந்து தங்கராசையா வந்து நாட்டு ரக பாக்குகளை வந்து சாகுபடி தொழில்நுட்பங்களை பத்தி விளக்கமா நமக்கு சொன்னாரு. இது விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து நான் நினைக்கிறேன். இந்த நம்ம சேனல் சார்பாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.